கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு செய்தியையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு செய்தியானது எல்லா சபைகளிலும் பல வகையான செய்திகளை கொடுத்திருப்பார்கள். மிக முக்கியமாக எல்லோரும் கொடுக்கின்ற செய்தி வாக்குத்தத்த அட்டைகளை கொடுத்து கொண்டு ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் செய்திகள் எல்லாம் பூமிக்குரியவர்களாக இருக்கின்றது, உலகத்துக்குரியவர்களாக இருக்கின்றது. இன்று என்னுடைய சபையிலே நான் கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, செய்தியை, ஆசீர்வாத செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலைப்பிரசங்கம் ஒன்று இருக்கின்றது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த மலை பிரசங்கத்தை குறித்து மிக அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அது. இது ஆண்டவர் நேரடியாக சீசர்களுக்கும் மற்றும் ஜனங்களுக்கும் மத்தியிலே பேசின வார்த்தை. இந்த மலை பிரசங்கத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது, மோசேக்கு சினாய் மலையிலிருந்து கடவுள் அவருக்கு சட்டங்களை கொடுத்தார். யூத மக்களுக்கு என்று சட்டங்களை பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு கொடுத்திருந்தார். அதேபோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலையிலிருந்து ஒரு சிறிய சரிவான இடத்திலிருந்து அமர்ந்து கொண்டு பிரசங்கத்தை கொடுக்கின்றார். இந்த மலை எங்கே இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது வடமேற்கு, அதாவது கலிலேயா கடலின் வடமேற்கு பக்கத்தில் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அந்த மலையின் கீழ் சரிவான இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை சட்டங்களை கொடுக்கின்றார். இந்த சட்டம் உலகம் முழுவதற்கும் உள்ள சட்டமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே அது யூதருக்கென்று கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த மோசே பெற்றுக்கொண்டு வந்த சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டம் என்பது உலகம் முழுவதற்கும் உள்ள சட்டமாக ஒரு புது இனத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சட்டத்தை கொடுக்கின்றார். இந்த சட்டத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மலை பிரசங்கத்தில் 9 விதமான காரியங்களை அங்கே சொல்கின்றார். ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், இன்னும் நீதி மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு அந்த வசனத்திலும் கீழே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கின்றார். பாக்கியவான்கள் என்றால் பேறு பெற்றவர்கள். ஆங்கில வேதாகமத்தில் இதற்கு பிளஸ்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் இந்த 9 காரியங்களிலும் அவர்கள் செய்வார் என்றால் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்றார். இந்த 9 காரியங்களும், அந்த 9 உபதேசங்கள், அந்த 9 சட்டங்கள் என்ன சொல்லுது என்றால் ஆவிக்குரிய சட்டங்களாக இருக்கின்றது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆங்கில வேதாகமத்தில் பிளஸ்டு 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 என்று வரிசையாக சொல்லி கொண்டு வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த பிளஸ்டு ஆசீர்வாதத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் இணையில்லா ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் சில நாட்கள் நிற்கும், சில மாதங்கள் இருக்கும், சில சமயம் வரைக்கும் சார்ந்து இருக்கும். பின்பு அது துன்பத்தை வரவழைத்து விடும். அது நிலையான ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆகையினால தான் இங்கே ஹாப்பினஸ் என்று கொடுத்து, இந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், என்றுமே நிலையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 9 காரியங்களை சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகின்றார்.
நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் பயன்படாது என்று சொல்லுகின்றார். இங்கே இத்தனை காரியங்களை 9 காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற காரியம் என்னவென்று பார்த்தால், நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது இந்த 9 விதமான ஆலோசனைகளை, சட்டங்களை ஆண்டவர் கொடுத்து இதை செய்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த பாக்கியவான்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன் ஆண்டவர் உப்பு என்று சொல்லுகின்றார்? நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ அநேக பொருட்களை வைத்து அதை உருவகப்படுத்தி சொல்லப்படுகின்றது. அதே போல தான் இங்கே உருவகத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். இப்போது பூமிக்கு உப்பு என்று சொல்கின்ற பொழுது இந்த 9 தன்மைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்கள் யாராக இருப்பார்கள் என்றால் பூமிக்கு உப்பாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போது உப்பு என்றால் என்ன? உப்பு சாரமற்று போனால் அதனால் எதெல்லாம் சாரமாக்கப்படும் என்றும் சொல்லுகின்றார். அந்த உப்பு சாரமற்று போனால் அது தூர எறிவதற்கும் காலால் மிதிப்படுவதற்கும் ஒழிய அன்றி வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த உப்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போமே ஆனால் அதை ஆழ்ந்து சிந்திப்போம். உப்பு அப்படின்ற பொழுது அது உணவுக்கு, நாம் உண்ணும் உணவுக்கு சுவை கொடுக்கிறதா இருக்கிறது, சாரம் ஏற்றக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நம் வீடுகளை சமையல் பண்ணுகின்ற பொழுது உப்பு சேர்ப்பார்கள். உப்பு சேர்க்கின்ற பொழுது அது உண்பதற்கு சுவையாக இருக்கும். இன்னும் அதிகமாய் பார்ப்போமேயானால் அந்த புலால் உண்பவர்கள், அதாவது அசைவ உணவுக்கு உப்பு சேர்க்கின்ற பொழுது நல்ல சுவை கொடுத்து அது உண்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். நல்ல ஒரு அதிகமாகவும் சாப்பிட முடியும், ருசியாக சாப்பிட முடியும். அப்படியாக உப்புக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கின்றது, அதாவது சாரம் ஏற்றும் தன்மை. இந்த உப்பை நாம் இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி உப்பை அதை வசனமாகவும் உப்பு தருகின்ற சாரம் என்று சொல்லக்கூடியதை அன்பாகவும் எடுத்துக்கொள்வோம். அப்படி என்றால் வசனத்துக்கு அன்பு அவசியமாக இருக்கின்றது. உப்புக்கு எப்படி அந்த ருசி கொடுக்கும் தன்மை இருக்கிறதோ அதுபோல வசனத்துக்கு அன்பை காட்டும் தன்மை இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் அது சொல்லப்படுகின்றது. இந்த உப்பை அடையாளப்படுத்தி அவர் காட்டுகின்றார். அப்போது உப்பு அன்பு உள்ளதாக இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அன்பு கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். வேதாகமத்தில் 6 முதல் முடிவரைக்கும் பார்க்கின்றது மையமே அன்பு. அன்புதான் பிரதானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே இந்த உப்புக்கு ருசி கொடுக்கும் தன்மை, சாரமேற்றும் தன்மை இருப்பது போல இந்த வசனத்துக்கு அன்பு காட்டக்கூடிய, எல்லா வகையிலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாரம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பிரதானமாக காணப்பட வேண்டியது ருசி என்ற அன்பு. அன்பை காட்ட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பேச்சிலே அன்பு காணப்பட வேண்டும், உபதேசத்தில் அன்பு காணப்பட வேண்டும். சில சமயங்களை கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகின்ற பொழுதும் அன்பு காணப்பட வேண்டும். நற்கிரைகளை செய்கின்ற பொழுது பட்சபாதம் இல்லாமல் நற்கிரை செய்ய வேண்டும். எல்லோருக்கும் அன்பாய் நாம் நற்கிரைகளை செய்ய வேண்டும். அதிலும் அன்பு கலந்திருக்க வேண்டும். ஊழியங்கள் செய்கின்ற பொழுதும் அன்பு கலந்திருக்க வேண்டும். அப்படி அன்பு என்ற முக்கியத்துவத்தை இந்த உப்பை உருவகப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறார் என்றால் இந்த அன்பு நம்மிடம் காணப்படுகின்றதா என்று நாம் சற்று சிந்திப்போம். இந்த புதிய ஆண்டிலே நமக்கு சிந்தனைக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இதைத்தான் எங்களுடைய சபையிலே இதை செய்தியாக கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அன்பை முக்கியப்படுத்தி காட்டப்படுகின்றது. அப்படி என்றால் நம்மிடம் அன்பு காணப்படுகிறதா? சபையில் அன்பு இருக்கிறதா? குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா? நம்முடைய நண்பர்களிடத்தில் அன்பாக பழகின்றோமா? அல்லது விசுவாசிகள் மத்தியிலே அன்பாக இருக்கிறோமா என்று நாமே நிதானிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது நம்மிடம் அன்பு இருக்கின்றதா? இதை சொல்ல முடியுமா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சபை விசுவாசி அடுத்த சபை விசுவாசிட்ட பேச மாட்டாங்க.
ஒரு சபை ஊழியர் அடுத்த ஊழியர்கிட்ட பேச மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஒரு நிர்பந்தத்தின் மித்தமாக ஊழியர் கூட்டம் வைக்கிறார் என்றால் அங்கே உள்ளே முறுமுறுப்பு இருக்கும். வெளிவேஷமாக என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அன்பை காட்டுவார்கள். ஆனால் உள்ளான அன்பு இருக்காது. ஏனென்று கேட்டால் அவர்களுக்குள்ளாக வேறுபாடுகள் உண்டு, மனஸ்தாபங்கள் உண்டு. இது ஊழியக்காரர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் சபையிலே பார்த்தால் கூட ஒரு சபையிலே இருந்து கொண்டு கூட பார்த்தீங்கன்னா அவரோட கூட அன்பு காணப்படாது, ஐக்கியம் இருக்காது. ஏனென்று கேட்டால் அங்கே ஜாதி சார்ந்த ஒரு கூட்டத்தார் ஒன்றாக இருப்பார்கள், இன்னொரு வசதி படித்த கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் அன்பு செலுத்திக் கொள்வார்கள். ஆனால் நடுத்தரமாக நிற்கின்ற மக்கள் மத்தியில் எல்லோரிடத்திலும் ஒருமித்தமாய் அன்பு காட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மாயமான அன்பு வசனத்துக்கு இருக்க முடியாது. வசனம் எல்லாவற்றிலும் அன்பு இருக்க வேண்டும் என்று தான் வசனம் சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருகிற இந்த 2022 நாம் எப்படியா இருக்க வேண்டும்? அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், எல்லோரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், பட்சபாதம் இல்லாத அன்பு காட்ட வேண்டும் என ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கின்றார்? அவர் நீதிமான் துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கும் சூரியனை உதிக்க பண்ணி நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் மழையை வரிசைக்க பண்ணுகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அப்படி என்றால் நமக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் அன்பாக இருக்கணும். கடவுள் அன்பாக இருக்கின்றார், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க நாமும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் வசனம் கூறுகின்றது. இவைகளை செய்கிறவர்கள் தான் என்ன இருக்கிறார்கள்லாம்? சாரம் உள்ளவர்கள், அது ருசி உள்ளவர்கள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு சில ஒரு வெகுமதியும் அவர் கொடுக்கின்றார். தேவருடைய புத்திரர் எனப்படுவார்கள், அன்றும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறார். இப்படி சில வெகுமதிகளை அவர் கொடுக்கின்றார். அப்படி என்றால் இந்த 9 காரியங்களும் நமக்குள் காணப்பட வேண்டும். இது அடிப்படையான ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இந்த ஆசீர்வாதம் தான் நிலையான ஆசீர்வாதம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்திலே இதை சொல்லுகின்றார். இப்போது இந்த யோபு 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை குறித்து நாம் பார்ப்போம். ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கின்றது, அவைகள் ஆரோக்கியமான போஜனம் போல் இருக்கிறது என்று இங்கே யோபு சொல்லுகின்றார். இப்போது முட்டை எடுத்தோம் என்றால் வெள்ளைக்கருவுக்கு ருசி இருக்காது, மஞ்சள் கடவுள் ருசி இருக்கும். அதுபோல் ருசி இல்லாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லுகின்றார். அதே போல் நம்முடைய உபதேசங்கள், நாம் சொல்லுகின்ற ஆலோசனைகள் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது, என் ஆத்துமா ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றார். ஏனென்று கேட்டால் அந்த பண்ணுகின்ற உபதேசமோ அல்லது ஆலோசனைகளோ இருதயத்தை தொடமாட்டேங்குது, சிந்தையை தொடமாட்டேங்குது, ஆன்மாவை தொடவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் அங்கே அன்பு இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான உபதேசமும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆலோசனையும் அன்போடு கலந்து கொடுத்தமையானால் அது ஆன்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இது கிறிஸ்தவ மத்தியிலே உள்ள ஒரு காரியங்களாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை குறித்து நாம் பார்ப்போம். புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்ன உத்தரவு அருள வேண்டும்படிக்கு நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றதனாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். புறம்பே இருக்கிற மக்கள் என்பவர்கள் யார்? திருச்சபையில் அங்கம் வகிக்காதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். இவர்கள் மத்தியிலே ஞானம் உள்ளவர்களாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கின்றார். அவனவனுக்கு இன்னின உத்தரவு அருள வேண்டும் என்று அறிந்து கொள்ள உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாகவும் சாரம் ஏற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த கிருபை சாரம் எல்லாம் அன்பை குறிக்கின்றது. அப்போ பிற இனத்து மக்கள் மத்தியிலே நாம் அவர்களோடு பேசுகின்ற பொழுது, இயேசுவின் நற்செய்தியை சொல்கின்ற பொழுது அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பின் மித்தமாக தான் அவர்கள் இருக்கப்படுவார்கள். அப்படி அன்பான வார்த்தைகளை கூறி நற்கிரைகளை செய்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு
வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. ஆகையினால்தான் இந்த பிற இனத்து மக்கள் மத்தியிலே நான் அன்பை காட்ட வேண்டும். ஆனால் இக்காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் என்று சொல்லிவிட்டாலே நம்மளுக்கு பெரிய தீட்டாக நடக்கின்ற கிறிஸ்தவ கூட்டம் இருக்கின்றது. இது ஒரு அறியாமை அல்லது சத்தியத்தை அறிகிற அறிவே வளராமல் இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாமே அவர்கள் இந்த காலத்தின் கட்டாயமோ சம்பிரதாயத்தின்படியோ அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆகையினாலே நாம் அவரிடம் அன்பு செலுத்துவதற்கு மாறாக அவர்களை வெறுக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உபதேசங்களாலும் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களாலும் நம்முடைய சிந்தைகள் சீர்கெட்ட நிலையில் இருக்கின்றது. ஆகையினால தான் இந்துக்கள் என்று சொன்னவுடன் அவர்களுடைய புறம்பான மக்களாய் பார்க்கின்றோம். அல்ல, அவர்களும் நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்குள் வர வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி என்றால் அவரிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும். அப்படி அன்பு காட்டாத பட்சத்திலே அவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியாது, நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால்தான் இந்த உப்புக்கு எப்படி ருசி கொடுக்கும் தன்மை உள்ளதோ அதே பொழுது வசனத்துக்கு என்ன இருக்கின்றது பார்க்கின்றதோ, வசனத்துக்கு அன்பு காட்டுகின்ற தன்மை இருக்க வேண்டும். அந்த அன்பின் மித்தமாக தான் அனைத்து மக்களையும் நாம் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த முடியும், கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். நான் அன்பு காட்டுகின்ற பொழுது அவர்கள் அந்த அன்பை ருசித்து பார்த்து அந்த அன்பின் சுவையை உணர்ந்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் கடவுள் நல்லவர் என்பதை நாம் அவர்கள் ருசிக்கும்படியாக நம்ம அன்பு காட்ட வேண்டும். அப்படி அன்பான வழியிலே அவர்களை நடத்துகின்ற பொழுது உப்பு சாரம் உள்ளதாக இருக்கும். அப்படி சரியாக அந்த அன்பை காட்டாத பட்சத்திலே சாரமற்று போயிருக்கும். அந்த சாரத்தை மறுபடியும் உப்புக்கு சாரம் ஏற்ற முடியாது. உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அது சாரம் ஏற்றவே முடியாது. ஆகையினால் பிரியமான சகோதரர்களே, நமக்குள் அன்பு இல்லை என்றால் நாம் சாரமற்றவராக இருக்கிறோம். மட்டுமல்லாமல் அதை குப்பையிலே தூக்கி போடுவதற்கும் காலால் மிதிப்படுவதற்குமே பிரயோஜனமே அன்றி வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய சிந்தையில் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். அவர் 9 காரியங்களை சொல்லுகின்றார். இந்த 9 காரியங்களை மையமாக வைத்திருப்பது அன்பு. இந்த அன்பை நாம் கை கொண்டு வாழ்வேமானால் எல்லோரா மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். கடவுள் நல்லவர் என்பதை அவர் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் இப்படி அன்புள்ள கடவுளாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள் வளர வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். இந்த புது வருடத்திலாவது சபையிலே அன்பை காட்டுங்கள், குடும்பத்தில் அன்பை காட்டுங்கள், ஊழியர் மத்தியிலே அன்பு வளரட்டும், ஐக்கியம் வளரட்டும். அன்பாய் பிற இன மக்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்வோம், பிற இனத்து மக்களை அன்பாய் நேசிப்போம். இதைத்தான் ஆண்டவர் 9 காரியங்களை சொல்லுகின்றார். அந்த 9 காரியங்களும் செய்கின்றவர் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றார். எங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று சொல்லுகின்றார். அப்போது நீதியின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மித்தமாக ஊழியம் செய்கின்ற பொழுது அநேக பாடுகள் நமக்கு வரும். இப்பொழுது இன்றைய நாட்களில் பார்க்கின்ற பொழுது இந்துக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கின்ற பொழுது அநேக இந்து சகோதரிகள் ஒரு கீழ்த்தரமான பதவிகளை போடுகிறார்கள், கீழ்த்தரமாக திட்டுகிறார்கள், ஒரு வெறுப்புணர்ச்சி நம்மேல் காட்டுகிறார்கள். நம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு, நம்மை சபை கொண்டு விடாதபடிக்கு, செபிக்க விடாதபடிக்கு, கைப்பிடி கொடுக்க விடாதபடிக்கு பலவிதமான காரியங்கள் செய்கின்றார். இதெல்லாம் என்னவென்று கேட்கும்போது நீதியின் மித்து நாம் துன்பப்பட வேண்டும். துன்பப்படாமல் ஊழியம் செய்ய முடியாதுங்க, துன்பப்பட்டு ஆகணும். இயேசு நமக்காக பாடுபட்டார், நம்மளை மீட்கும்படிக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், தன் ஜீவனையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் சுகபோகமாக வாழ்ந்து நாம் கிறிஸ்தவராக காட்டிக்கொள்ள முடியாது. நாம் மக்கள் மத்தியிலே சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். சுவிசேஷம், அதாவது நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதன் மித்தமாக அநேக துன்பங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், இழுக்குகள் எல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் நான் அனுபவித்து கொண்டு வந்திருக்கின்றேன், அனுபவித்து கொண்டே வருகிறேன். இன்னும் அநேக சகோதரர்களும் அனுபவித்து கொண்டு தான் வருகின்றோம். ஏனென்றால் பிற இனத்து மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது, அவர்களை கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவது ஒரு கடினமான ஊழியம். அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு தான் வருகின்றோம். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நீதியின் முத்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவராய் நீதியை நாம் சொல்கின்ற பொழுது அதற்கு துன்பங்கள் அதிகம் வரும். அப்படி துன்பங்கள் வருகின்ற பொழுது அன்பால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அன்பாய் ருசிக்க வேண்டும், அந்த அன்பை காட்ட வேண்டும். அப்படி அன்பை காட்டுகின்ற பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம்.
நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது அன்பை குறித்து பார்த்தோம். அடுத்து இந்த உப்புக்கு இன்னொரு தன்மை இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உப்பு என்ற அந்த உருவப்படுத்தி சொல்கிற காரியம் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். முதலாவது உப்பு அன்பு. அந்த ருசி அன்பை குறிக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது அந்த ருசி என்பது அன்பை காட்டுகிறது, உப்பு என்பது வசனத்தை காட்டுகிறது அறிந்தோம். அதே உப்பு இங்கே என்ன செய்ய ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றது. உப்புக்கு சில பொருட்கள் சடுதியாக கெட்டு போடாமலும்படி அந்த உப்பு பாதுகாக்கும் தன்மை இந்த உப்புக்கு உள்ளது. இப்போது சகோதரிகளுக்கு நன்றாக தெரியும். இந்த உப்பை எடுத்து சில பொருட்களை தடவி வைப்பார்கள். தடவி வைத்தால் அந்த உப்பு சடிதாய் கெட்டு போகாமல் இருக்கும். உதாரணம் பார்க்கின்ற பொழுது இந்த தேங்காயை உடைத்து பயன்படுத்தின பிறகு உள்ளே அந்த தேங்காயை நாளைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவர் இருக்கின்ற பொழுது அந்த உப்பை மேலே தடவி என்ன செய்வார்கள், வைத்து விடுவார்கள். உப்பு அந்த தேங்காய் சடிதாய் கெட்டு போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். அதுபோல் இந்த இறந்த சடலங்கள் வீடுகளில் பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த சடலத்தின் மேல் பகுதி சைடிலே உப்பை கொட்டி வைப்பார்கள். ஏன்னால் சடிதியாய் கெட்டு போகாமல் எப்படியும் அடக்கம் பண்ண போகிறார்கள். அதற்கு முன்பாக சில மணி நேரம் அது நன்றாக இருக்க வேண்டும், சில மணி நேரம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக உப்பை தடை வைப்பார்கள். உப்பை சுற்றிலும் போட்டு வைப்பார்கள். அந்த உப்பு அந்த சடிதியாய் கெட்டு போகாமல் ஒரு பாதுகாப்பு தன்மை உடையது. அதுபோல் நம்ம அந்த கடல் நீரில் குளித்தோம்னா அந்த உடம்புல உள்ள தழும்புகள்லாம் கொஞ்சம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடல் நீர் உப்பு கலந்தது. அந்த உப்பு கலந்ததில் நாம் குளிக்கின்ற பொழுது அந்த சரீரத்தில் உள்ள தேமல்கள் மறைந்து போகும் என்று சொல்கிறார்கள். இப்படியாக உப்புக்கு சடுதியாக கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதுபோல வசனம் ஒருவரையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் தன்மை உடையது. அப்போது இந்த வசனத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த வசனம் அவளை பாதுகாக்கிறது, அழிவிலிருந்து மீட்கிறது, பாவத்திலிருந்து மீட்கிறது, பாவ உணர்வை தூண்டுகின்றது. அப்போ அந்த பாவ உணர்வை தூண்டுகின்ற பொழுது வசனமானது இனி பாவம் செய்ய விடாதபடிக்கு அது ஒரு பாதுகாப்பாக சிந்தையை தூண்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வசனத்துக்கு உண்டு. வசனம் கெட்டுப்போகிற மனிதர்களை பாதுகாக்கின்றது, பாவத்தில் விழுகின்ற மனிதனை பாதுகாக்கின்றது. பரலோகம் நித்தியம், அதே போல நரகம் நித்தியம் என்பதை அந்த உணர்வை அது கொடுக்கிறது. அது நிமித்தமாக வசனத்தை அறிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஐயோ இப்படி இருக்கதா என்று அறிந்து கொள்ள முடிகிறது, அதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வசனம் கொடுக்கின்றது. இப்போ சபையில் கூட பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் வருவாங்க. சில விசுவாசிகள் சரியாக புரியாமல் இருப்பாங்க. அப்போ அந்த விசுவாசிகளுக்கு வழுவி போகிற விசுவாசிகள் சடிதியாக வழுவி போய் விடுவாங்க. சில நேரங்களில் நல்ல வசனங்களை கேட்பாங்க, கேட்டு நல்லா காது குளிர கேட்டுட்டு அப்படி வெளியே போன மறுபடியும் பின்மாற்றம் அடைவார்கள். அப்படி பின்மாற்றம் அடைந்து போகிறவர்களை நாம் காப்பாற்றக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. எதன் மூலியமாக அந்த வசனத்தை சொல்லி அவர்கள் வழுவி போய்விடாதபடிக்கு, மீண்டும் பின்மாற்றம் அடைந்து போய்விடாதபடிக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி அவரை வலிவு போகாதபடி பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, அப்போ பலவீனமாக இருப்பார்கள். சபைக்கு வருகிறவர்கள் அநேக காரியங்களில் பலவீனம் ஏற்பட்டிருப்பார்கள். அந்த பலவீனங்கள் மத்தியிலே வசனத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்த வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி, அப்போ கிறிஸ்துவின் வார்த்தையை நான் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து என்பது வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்ற பொழுது பலவீன நேரங்களில் அவர் பலன் தந்து நடத்துவார். அநேக விசுவாசிகள் கீழ்ப்படியாத இருப்பார்கள். சபையிலே வருவார்கள், கீழ்ப்படியவே மாட்டார்கள். என்ன உபதேசம் கொடுத்தாலும் கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்பொழுது என்ன செய்வார்கள், அவர்களை அழைத்து அன்பாய் சொல்லி அவர்களுக்கு இந்த வசனம் பாதுகாப்பையும் வசனத்தின் தன்மைகளையும் எடுத்து சொல்லி அவர்கள் வலிவு போகாதபடிக்கு, அவர்களது கீழ்ப்படிதல் மீறுதல்கள் அவர்கள் இல்லாதபடிக்கு அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இந்த உப்புக்கு இருக்கின்றது, அந்த பாதுகாப்பு இருக்கின்றது. இன்னும் அநேக விசுவாசிகள் ஒழுங்கினமாக சபையில் இருப்பார்கள். சபையிலே ஒழுங்கினமாக இருக்கிறவர்கள் ஒழுக்கப்படுத்துவது வசனத்தை காட்டி அவளை பாதுகாக்க வேண்டும், அந்த வசனத்தை சொல்லி அவளை பாதுகாக்க வேண்டும். இப்படியாக இந்த வசனம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. உப்பு எப்படி சடுதியாக கெட்டு போகாதபடிக்கு பொருளை பாதுகாக்குதோ, அதுபோல வசனமானது ஜீவ நாட்களெல்லாம் கெட்டு போகாதபடிக்கு, வழுவி போகாதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு அந்த பாதுகாப்பான வசனத்தை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும். இதைத்தான்
எபிரேயர் 10:25 சொல்லுகிறார், சபை கூடுதல் விட்டு விடாதுன்னு சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க என்று சொல்லுகின்றார். அப்படின்னா அந்த வசனம் புத்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தியுள்ள வசனத்தை அவருக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போது விசுவாசிகளும் ஊழியக்காரர்களுக்குள்ள கடமை என்ன என்று கேட்டால், வருகிறவர்களை, நாம் வலிவி போகிறவர்களை, பலவீனமானவர்களை, கீழ்ப்படியாதவர்களை, ஒழுக்கமில்லாதவர்களை வசனத்தின் மூலம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். வசனம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வசனங்களை சொல்லி அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை நடத்த வேண்டும். இது ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. இப்போ 2 தீமோத்தேயு 3:16 கூட இந்த வசனத்தை குறித்து சொல்லுகின்றது. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்காக. அப்படியான அந்த வசனத்தை பாருங்கள். எந்த மனுஷனையும் தேவனுடைய தேறினவனாக ஆக்க வேண்டும். அப்போது வளர்ச்சி அடைய வேண்டும். என்றால் வசன பாதுகாப்பு வேண்டும். வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த ஜீவனும் வல்லமையுள்ள வசனத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களின் நித்தியத்துக்கு வர வேண்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும். அப்போது ஒரு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்த வசனம் அது பாதுகாப்பாக அமைய வேண்டும். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல அந்த வசனமானது நம்முடைய ஜீவியத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட பாதுகாப்பான வசனங்களை சொல்லி வழி போகிற மக்களை மீட்க வேண்டும். இப்படியாக உப்புக்கு இந்த தன்மை இருக்கிறது. இன்னும் உப்புக்கு சில தன்மைகள் இருக்கிறது. இது கடவுளுக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வார்த்தையை கேட்டவர்கள், இந்த வசனம் சொல்லுகின்ற அந்த வாக்கியவான்கள் என்று யாரை சொல்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறாரே, அது என்ன ஆசீர்வாதம்? அழிவில்லாத நித்திய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் விலகி போகாது, அது குலைந்து போகாது. அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் 9 காரியங்களை சொல்லி நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் உப்பாய் இருக்க வேண்டும். உப்பாய் இருக்கும்படிக்காக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஆகையினால் தான் நீங்கள் உப்பு என்று சொல்லுகின்றார். அப்போ உப்பாய் நாம் இருந்து மற்றவர்களுக்கு நாம் உப்பாய் இருக்க வேண்டும். அப்போ மற்றவர்களுக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்றால் இன்று கற்றுக்கொண்ட இந்த 2 காரியங்கள், அதாவது அன்பு, பாதுகாப்பு. அப்போது மக்களுக்கும் நம் சபையில் உள்ள உள் மக்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் சபையிலும் எல்லாவற்றுக்கும் நாம் உப்பாய் இருந்து மாத்திரமல்ல, இந்த கொலோசியில் சொன்னது போல பிற இனத்து மக்கள் மத்தியிலும் நாம் உப்பாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பை குறித்து சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். ஆனால் மற்ற சொல்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலையற்ற ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் தேவைதான், ஆனால் அந்த ஆசீர்வாதங்களையே வாக்குத்தத்தங்களாக கொடுத்து கொண்டு சொல்வதுதான் தவறு என்று நான் சொல்கின்றேன். அது உலகத்தோடு சேர்ந்து போய்விடுகின்றது. இங்கே உப்பாய் இருக்க வேண்டிய நாம் எப்படியா இருக்கின்றோம்? சாரமற்றவர்களாய் போய்விடுகின்றோம். அப்போது சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உப்பாய் இருக்க வேண்டும். அப்போ உப்பு என்றால் வசனம். இந்த வசனத்துக்கு தன்மை என்ன? அது அன்பு. அடுத்து பாதுகாப்பு கொடுக்கின்றது. இந்த 2 காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் அவசியமாக இருக்கின்றது. இதை நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் காட்டி மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். அழிந்து போகிற மக்களை ஒரு பாதுகாப்பு கொண்டு வர வேண்டும். அந்த பாதுகாப்பு கொண்டு வருவது அந்த வசனத்தை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் அழைத்து வர வேண்டும். இப்படியாக செய்கின்ற பொழுதுதான் நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார். ஆகையினாலே கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 காரியங்களை குறித்து இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியிலே இன்னும் சில காரியங்களை குறித்து இந்த உப்போட தன்மை, அது எப்படி வசனம் சொல்லுகின்றது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.